ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாவண்யா சுதாகர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் டோ பியாஸா. பியாஸானா ஆனியன்ஸு ஹிந்தியில் சொல்லுவோம். இது வந்து 2 டைப்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து டைஸ்டாக, இன்னொன்று வந்து நார்மல் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் சில்லி, டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அருமையான ஒரு கிரேவி பண்ணலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் மேரினேட் பண்ண போகிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆஃப் வந்து சில்லி பவுடர். நான் இதிலே வந்து தனியா பவுடரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெறும் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா தனியா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆஃப் சீரகத்தூள் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுட்டு உப்பு இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கிரேவியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கர்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஜஸ்ட்டு சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour இதை வந்து ரெஸ்ட் பண்ணலாம். நம்ம ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது ரெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஊற்றிருக்கேன். அது காஞ்சிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பிரியாணி இலை, அனாசிப்பூ, பட்டை, போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கேன். அது போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேரினேஷனில் சால்ட் போட்டிருக்கோம். இதுலேயும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க சால்ட்டு. ஸோ இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி அந்த ரா ஸ்மெல் போயிட்டு ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன் எல்லாம் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோஸ் ஒரு 5 டொமேட்டோ மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன் நான். ஸோ இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டொமேட்டோஸ் நல்லா மேஷ் ஆன உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். நம்ம ஆனியன் டொமேட்டோ குக் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஹாஃப் கப் கர்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆஃப் சீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த மசாலா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியன் டொமேட்டோலாம் நல்லா குக் ஆகிட்டு மேஷ் ஆகிட்டு அந்த ஆயில் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கர்டில் மிக்ஸ் பண்ண அந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 minutes குக் பண்ணலாம். நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணலாம்.
கிரேவி நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நான்வெஜ்னாலே புதினா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனுக்கு. ஸோ புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண பிறகு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மசாலா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் ஆனோடனே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலாலேயே இது குக் ஆகட்டும் சிக்கன். ஸோ 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோன்னா சிக்கன் நல்லா பாயில் ஆகும். இது பாயில் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கிரேவி திக்கான உடனே நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அது குக் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு நல்லா கிரேவி திக்காகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து 1 மீடியம் சைஸ் ஸ்லைஸ்டு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுங்க. டொமேட்டோ அதே மாதிரி ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கேர்டெல்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நாங்கள் சர்வ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதனால போடல. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கொரியாண்டரில் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சிக்கன் டோ பியாஸா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப இந்த ஸ்பைசஸ் கர்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுனால ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்தி ரோட்டி எது விட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.